स्कन्दपूर्वजः कलासङ्ख्यानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा संग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते अगजानन पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரம கருணையினால இந்த அருணாச்சல க்ஷேத்திரத்தில் ஒரு சத்சங்கமானது நமக்கு லபிச்சிருக்கு. சத்சங்கம்தான் ஆத்தியாத்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறது பல புராணங்களில் பல இடத்துல பல மகாத்மாக்கள் குறிப்பிடுறான். ஆதிசங்கர பகவத் பாதாள் சத்சங்கத்வே நிசங்கத்வம் அப்படிங்கிற நம்ம அடைய வேண்டிய ஒரு கோல், அடைய வேண்டியவை எதுவோ அதற்கு ஆதாரமானவை சத்சங்கம். அப்போ சத்சங்கத்திலேருந்து கிடைக்க வேண்டியது ஒன்று, சத்சங்கமே கிடைக்க வேண்டியது ஒன்று அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ பகவானை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சத்சங்கம் ரொம்ப பிரதானம். சரி, பகவானை அடைந்தவர்கள் பார்த்தா சத்சங்கத்திலேயே இருக்கா. இப்போ என்னென்னா சாதன பக்தியாகவும் சத்சங்கம் இருக்குது, சாத்திய பக்தியாகவும் சத்சங்கம் இருக்குது. சாதன சாத்தியம் அப்படின்னு இந்த மார்க்கத்தில் நிறைய சொல்லிட்டு இருக்கா. சாதனம் சாத்தியம் அப்படின்னா என்ன? எதுனால அடையப்படுகிறதோ அதற்கு பேர் சாத்தியம்னு பேர். எது அடையணுமோ அது சாத்தியம். அப்போ சத்சங்கத்தினால தான் பகவானை அடையணும். அடைஞ்ச பகவானை நிலை பெற சத்சங்கத்தினால தான் நடக்கும். அதனால துருவன் பகவானிடத்தில் பிரார்த்திச்சுண்டாம், பக்தி முகு பிரவகதாம் துவயிமே பிரசங்கஹா அப்படின்னர். பிரசங்கஹா அப்படின்னர். சங்கம் தான் வேணும். சங்கம்னா எந்த மாதிரியான சங்கம் வேணும் அப்படின்னா பிரசங்கஹா துவயிமே பிரசங்கஹா. எனக்கு எந்த மாதிரியான சங்கம் வேணும் அப்படின்னா உன்னை பற்றியே பேசின்னு இருக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் வேணும் அப்படின்னர். பக்தி முகு பிரவகதாம். அந்த பக்தியானது பிரவகிச்சுட்டே இருக்கணும். முகுஹு முகுஹு பிரவகதாம். திரும்பி 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 அந்த பகவத் விஷயமே சொல்லின்னு இருக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் வேணும்னு கேட்டான். அப்ப அந்த சாதுக்களுடைய சங்கம் தான் சத்சங்கம். அந்த சங்கத்தினாலேயே பகவானும் கிடைச்ச பகவானிடத்துல வரணும் கேட்டான். ஒண்ணுமே வேண்டான்னு சொன்னான் துருவன். இல்லை, நான் உனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், ஏதாவது கேளு அப்படின்னு. கேளுன்னு சொன்னதுமே போனா போறதுன்னு பகவானுக்காக கேட்டு வச்சான் துருவன். பக்தி முகு பிரவதாம், பக்தியை கொடுங்கோ அப்படின்னு. சாதுக்களிடத்துல பக்தியை கொடுங்கோ, சத்சங்கத்தை கொடுங்கோ அப்படின்னு. பக்தனாகிய துருவன் சொல்றது விஷயம் இல்லை, பகவானும் பாகவதத்துல சொல்றார். சர்வ சங்காப ஹூஹிமாம் அப்படிங்கிறார். இந்த சத்சங்கம் எப்படி என்னை சீக்கிரமாக அடைய முடியுமோ, நான் எதனால வருவேனோ, நமாம் சாதயதி யோகா, யோகமோ யாகமோ தியாகமோ என்னை எப்படி சத்சங்கத்தினால என்னிடத்துல நெருக்க வந்துவிட முடியுமோ வேறு எதனாலையும் வர முடியாதுங்கிறார். அப்போ அந்த சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரதானமாக தான் இருக்குது. இந்த 10 நாள் உற்சவத்தில் அண்ணாமலையாருடைய சன்னதியில் வேதாந்த ஸ்ரவணம் மற்றும் வேதஸ்ரவணம், வேத பாராயணம், இப்படி ஒரு நாமா சார்ந்து இருக்கக்கூடிய பகவத் விஷயத்தை கதாசிரவணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். துர்லபோ மானுஷோ தேகா அப்படிங்கிற இந்த சரீரம் ரொம்ப துர்லபம். மானுஷோ தேகா துர்லபம், தேகா துர்லபம். ஷரீரம் அப்படிங்கிறதே ரொம்ப துர்லபம். நமக்கு ஷரீரம்னா இந்த சரீரம் தானே தெரியும். அந்த சரீரம் மாத்திரமில்லை, 84 லட்ச ஜீவராசிகளிலுமே சரீரம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்போ பரமாணுவாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாளே, அந்த மாதிரி எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது. அதில் சரீரமே கிடைக்காத ஜீவன்கள்லாம் இருந்துருக்கு.
அப்போ இங்கே 100 பேர் தான் உட்கார முடியும் அப்படின்னா 150 பேர் வந்துட்டால் இந்த ஹாலில் இடம் கிடைக்காது. அப்போ அந்த 150 பேர் எங்கே உட்காரணும்னா ஹாலுக்கு வெளியில் தான் இருக்கணும். இந்த 100 பேர் வெளியில் வந்தால் தான் திருப்பி உள்ளே வர முடியும் இல்லையா? அதுபோல் எவ்வளவோ ஜீவன்களுக்கு சரீரமே கிடைக்காம இருக்கு. எந்த மாதிரியான சரீரம் அப்படின்னா பல்வகையான சரீரம் இருக்கு. ஊர்வன, ஸ்தாவரம், ஜங்கமம். எப்பேற்பட்ட ஒரு மனிதன் அப்படின்னா ரொம்ப தாண்டி கடந்து வந்திருக்கான் மனிதன். ஊர்ந்து போகக்கூடியவை, பறந்து போகக்கூடியவை. இப்படி மனிதன்னு சொன்னால் மனிதனுக்கு மேலே இருக்கக்கூடியது தேவர்கள் தான். யக்ஷர்கள், கிண்ணர்கள், கந்தர்வர்கள் அப்படின்னு பித்திருக்கள்னு சொல்லக்கூடியவா மேலே ரொம்ப கம்மியானவா தான் இருக்கா. அப்போ இந்த மனிதர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் ஏக ஜீவர்கள். 84 லட்ச ஜீவராசிகளில் ஒருவர் மனிதர். அப்போ துர்லபோ மானுஷோ தேகா, இந்த சரீரம் அவ்வளோ அரிதுன்னு சொன்னால் அப்போ நமக்கு கிடச்சிருக்கே அப்படின்னா நமக்கு கிடைச்சதுனால அதனுடைய பிரபாவம் தெரியல, அது நம்மளுடைய பிரபாவத்தினாலேயும் கிடைக்கல. யாராவது நினச்சதுண்டோ அப்பாடா நல்ல வேலை சாப்பிட்டேனோ பொழைச்சோம் அப்படின்னு நினச்சதுண்டு. நல்ல வேலைடாப்பா நான் நினச்சி மனுஷ ஜென்மாவாக நான் வந்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன யாரும் நினச்சி மனுஷ ஜென்மா கிடைக்கல. அப்போ எதனால மனுஷ ஜென்மா கிடைச்சதுன்னா தெரியாது. துர்லபோ மானுஷோ தேகா, துர்லபம் தெரியவே தெரியாது. எப்படி மனுஷ ஜென்மா கிடைச்சதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நமக்கு தெரியும். என்ன தெரியும்னா நம்ம அப்பா அம்மா தெரியும், அவளுடைய புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். துர்லபோ மானுஷோ தேகா. ஏன்னா இந்த தேகம் நம்ம தாயார் தாப்பனார் இடத்துலேருந்து தானே உண்டாச்சு. அதனால அவளுடைய புண்ணியம்னு சொல்லலாம். அந்த சரீரத்திலையும் குறைபாடுகள் இல்லாமல் எவ்வளவோ நாக்குடைய ஜீவராசிகளால் பேச முடியல. ஒரு நாக்குக்கு 2 நாக்கு இருக்குது, ஆனால் பேச முடியல. மனிதர்களை போலையே நாக்கு இருக்குது. எவ்வளவோ ஜீவராசிகளுக்கு மே மே மேன்னு கத்துறது பேச முடியலை. நாக்கு இருந்தும் பேச முடியல. அப்போ நாக்கு இருந்து பேசுறது போல இருக்கிறதுன்னா அதுவும் துர்லபம். மனுஷ பிறவி கிடச்சி அதுலேயும் குறைபாடுகள் இல்லாமல் பகவானை பற்றி ஸ்மரிக்கக்கூடியதாகிய ஒரு மனசு, கேட்கக்கூடிய ஒரு காது, சொல்லக்கூடிய ஒரு நாவு, இதனைத்தும் துர்லபமானது. அந்த மனிதர்கள்லையே பல பிறவி இருக்குது. பாகவதத்தில் இதெல்லாம் சொல்லப்படுறது. மனுஷனே நாய் மாதிரி இருக்கான், அவனை மனுஷ நாயின்னு சொல்கிறதா? நாய் போல உள்ள மனுஷனா, மனுஷனை போல உள்ள நாயா? மனிதனே பிராணிகள் போல இருக்கான். அப்போ அந்த மனுஷத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். துர்லபோ மானுஷோ தேகா தேஹினாங் க்ஷணபங்குரா. இப்படி இத்தனை நாள் கடந்து வந்திருக்கோமே, அவாளுக்கு ஏதோ ஒரு வயசு ஷஷ்டப்த பூர்த்தி ஆனவா இருக்கும், ஏதோ வயசில் இருக்கக்கூடியவா இருந்துன்னு இருக்கோமே. இதெல்லாம் அரிது. எப்படி அரிது அப்படின்னா க்ஷணபங்குரா, க்ஷண நேரத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்கிற கதை உண்டு. வேற ஒன்றும் மாற்றி சொல்லுவா. அப்படிலாம் இல்லாமல் சௌக்கியமாக இருந்துருக்கோம் அப்படின்னா இது அனைத்தும் பகவானுடைய கிருபை. தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம். அதுலேயும் மிகவ துர்லபமானது இப்படி பகவத்குண கதாசிரவணத்துக்கு வந்து உட்கார்றது, அதை நாம் கேட்குறதோ சொல்கிறதோ அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறான். அதனால் மனுஷ பிறவியினுடைய பரம பயனே ஜன்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. பரம பிரயோஜனமே நாராயணனுடைய ஸ்மரணை தான். அந்த ஸ்மரணையும் அந்திம காலத்தில் வரக்கூடிய பகவானுடைய ஸ்மரணை அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா எப்பொழுதும் எதை பற்றியே நினச்சின்னு இருக்கோமோ அதோடைய ஸ்மரணை தானே பலமாக இருக்கும். அப்போ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தோம்னு சத் சங்கத்தில் கொண்டு போய் நம்மளுடைய சரீரத்தை போட்டு பகவத்குணத்தை கேட்டு நம்மளால் முடிஞ்ச சகாயத்தை சரீரத்தினால் பண்ணி பகவத் விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டு 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 இந்த நாக்க பழகணும் அப்படின்னு சொல்கிறார். ஹரிமுகேமனா 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 புண்ணியாச்சி கணனா கோணக்கரி.
அந்தோணி சம்சாரி ஜிஹ்வேவேத்து கரி அப்படிங்கிற. அந்தோணி சம்சாரி, இந்த சம்சாரத்திலேயே இருந்துண்டு ஜிஹ்வேவேத்து கரி, சாப்பிடாம நாமா சொல்லுன்னு சொல்லலை, வேலை பார்க்காம நாமா சொல்லுன்னு சொல்லலை. சம்சாரி ஜிஹ்வேவேத்துக்காரி, இந்த சம்சாரத்தில் இருந்துட்டே நாக்க நாமா சொல்லி பழகு அப்படிங்கிற. இப்போ சரீரத்தை கொண்டு போய் சத்சங்கத்தில் போட்டு காத பகவத்குணத்தை கேட்டு 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 பழக்கப்படுத்தணும். நாக்க நாமா சொல்லி பழகணும். அதுக்கு தான் சத்சங்கம். அப்பேற்பட்ட சத்சங்கம் நமக்கு லப்யமாக இருக்குது. ராமாயண சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயனம் வழி, ராமருடைய வழி, ராமர் போன வழி, ராமர் காட்டின வழி. சாதுக்கள் எந்த வழியை காமிச்சாரோ அந்த வழியில் தான் ராமர் போனார். அதே வழியை தான் நமக்கு காட்டுறார். தர்மம் சர, தர்மத்தை தான் போய் காமிச்ச அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அதனால் தர்மமாக வாழணும் அப்படின்னு எண்ணக்கூடிய அத்தனை மனிதர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு கிரந்தம்னா ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ராமாயணத்தில் நாம் பாலகாண்டம் பார்த்து அயோத்தியா காண்டம் பார்த்துட்டுருக்கோம். நாம் வந்திருக்கக்கூடிய கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டா. பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னதுமே ராமருடைய மூஞ்சு பிரசன்னத்தை, எல்லாரும் பிரசன்னத்தை, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தா. இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக பார்த்தோம். இந்த சந்தோஷமான செய்தியை கைகேயினிடத்தில் சொல்லுவோம்னு ராஜா வரார் தசரதர். கைகேயி தனக்கு கிடைச்ச 2 வரனை இப்போ கேட்டுட்டா. அதை கேட்டதுமே ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சு போயிருக்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சுமந்திரர் வரார். ராஜா தசரதருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க கைகேயியே பதில் சொல்கிறார் சுமந்திரர் இடத்துல. போய் இப்படி பேசின்னு இருக்கிறச்சே ராஜா போய் ராமரை அழைச்சின்னு வாங்கோன்னு சொல்கிறார் தசரதர். ராமரை அழைச்சின்னு வர, ராமர் அழைச்சின்னு வந்ததுமே தசரதர் பேசலை, கைகேயி சொல்கிறா, ராஜா உன்னிடத்தில் சொல்கிறதுக்கு தயங்கறார் அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொன்னதுமே, அம்மா அப்பா தயங்க வேண்டாம், நீங்கள் சொன்னாலே நான் கேட்பேனேம்மா. 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வருது ஒரு சிரமமான காரியமா அப்படின்னு ராமர் கேட்க, இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போய் நம்ம தாயாரிடத்தில் சொல்ல போகிறோம் அப்படின்னு மாதுர் அந்தப்புரம் வசி அப்படின்னு அம்மாவனுடைய அந்தப்புரத்துக்கு போயிட்டே மனசா தாரையே துக்கம். ராஜ்ய பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்னது பகவானுக்கு துக்கம் இல்லையாம். அம்மாவனிடத்தில் எப்படி சொல்ல போகிறோம், அம்மாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறோங்கிற துக்கத்தோடு ராமர் கௌசல்யாவை சந்திக்கிறார். கௌசல்யாவை போய் சந்தித்ததுமே கௌசல்யா பட்டாபிஷேகங்கிறதுக்காக அத்தனை ஏற்பாடையும் பண்ணி இருக்கக்கூடிய ராஜா ஒரு பக்கம் இருக்க, பட்டாபிஷேகமாக இருக்கக்கூடிய ராமருக்கு எப்படிலாம் தான் நினச்சி தன் வரவேற்கணும் தன்னுடைய அந்தப்புரத்தில்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய கௌசல்யாவுடைய அந்தப்புரத்தில் பிரவேசித்ததுமே ராமபிரான பரம சந்தோஷத்தோடு கூட வரவேற்று அப்பா உட்காருடா குழந்தைன்னா. ராமர் ஆசனத்தில் சிம்மாசனத்தில் உட்காரலை. இந்த மாதிரி தாயார் 14 வருஷம் என்னை ராஜபட்டாபிஷேகம் பரதனுக்கு பண்ண போகிறா, எனக்கு அப்பா வனவாச பட்டாபிஷேகம் பண்ண போகிறார், 14 வருஷம் நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னார். மமாபி ஹிருதயம் நூனம், என்னுடைய ஹிருதயமா இல்லை இது இரும்புனால செய்யப்பட்ட ஹிருதயமான கௌசல்யா பிரலாபனம் பண்ண ஆரம்பித்தான். இந்த கட்டம் வரைக்கும் நாம் விஸ்தாரமாக பார்த்தோம். இப்படி கௌசல்யா புலம்புறத ராமரால் தாங்கிக்க முடியல. நீ காட்டுக்கு போகாதடா ராமா அப்படின்னு எவ்வளவோ பிரகாரமாக சொன்னா கௌசல்யா. நான் ராமபிரான் தன்னுடைய முடிவில் ஊர்ஜிதமாக இருக்கார், காட்டுக்கு போக தான் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வந்தார். ராமபிரான் தீர்மானமாக இருக்கார் காட்டுக்கு போகணுங்கிறத தெரிஞ்சதுமே கௌசல்யா ரொம்ப துக்கிக்கிறார். துக்கத்தில் பேச ஆரம்பித்தா. ராமரோட முடிவை தெரிஞ்சதுமே, காட்டுக்கு வனவாசம்தான் போக போகிறேன்னு தெரிஞ்சதுமே இன்னும் துக்கம் ஜாஸ்தியாச்சு. அப்போ கௌசல்யாவனுடைய துக்கத்தை தாங்க முடியாத ராமரே சமாதானமாக பேசின்னு இருக்க
ரொம்ப வீரபுருஷனாக இருக்கக்கூடிய தீரபுருஷனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனால் பொறுத்துக்க முடியல. கௌசல்யாவினுடைய துக்கத்தை லக்ஷ்மணனால் பொறுத்துக்க முடியல. அப்போ வீரவச்சனங்கள்லாம் லக்ஷ்மணன் பேசுகிறான். அவன் பேசிய வச்சனங்கள் அனைத்தையும் நாம் கேட்டோம் போன வருஷமே. அந்த தருவாயில் வந்து நிற்கிறது ராமாயணம் மேற்கொண்டு தொடங்கிறது. அததம் யதயாதீனம் சவிசேஷமமர்ஷிதம் தைரியேண தாரயன் சத்வம் உவாச்சேதம் சதைரியேண தாரயன் சத்வமாத்மவான். ஷீர்ரவன் லக்ஷ்மணன் பகவானுடையதாகிய எப்பொழுதுமே கூட இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன். சேஷோ லக்ஷ்மண உச்சியதே அப்படின்னு பகவான் வந்து 4வராக அவதாரம் பண்ணுறார். அதில் பகவானுடைய அம்சாவதாரம் லக்ஷ்மணன், பாம்பினுடைய அவதாரம் தான் லக்ஷ்மண். பகவான் எப்பொழுதும் நின்னா கொடையாக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணர். ஆதிசேஷன் படுத்துண்டா பாம்பாக இருப்பார், படுக்கையாக இருப்பார், உட்காந்துண்டா சிம்ஹாசனமாக இருப்பார். அவர் தான் இந்த அவதாரத்தில் லக்ஷ்மணனாக வந்திருக்கார் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு. சீர்ரர் பட்டாபிஷேகம் பண்ணிண்டே ஆகணும் அப்படிங்கிற எவ்வளவோ யோஜனைகள்லாம் யுக்திலாம் சொல்கிறார், லாஜிக்கெலாம் பேசுகிறார். ராமா நீ பட்டாபிஷேகம் பண்ணுறது தான் சரி அப்படின்னு. அந்த லாஜிக்கெல்லாம் ராமரை மறுத்துட்டார். இப்போ ராமர் சொல்கிறார், உவாச்சேதம் ச தைரியேன தாரயன் சத்வமாத்மவான் அப்படிங்கிற. அப்பா லக்ஷ்மணா, நான் சொல்கிற விஷயத்தை தன்னடக்கத்தோட கேளு அப்படிங்கிற. எப்பேற்பட்ட தைரியசாலியாக இருக்கலாம், தன்னடக்கம் வேணும், இந்திரிய அடக்கம் வேணும், தன்னை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தன்னை ஆறுவது சினம். கோபம் அப்படின்னா உடனே அதுக்கு ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. அதை ஆற போட்டால் தான் சரியான சமயத்தில் கரெக்டாக உபயோகப்படுத்த முடியும். அதனால் ராமரை சொல்கிறச்சே காலாக்னி சதிருஷ குரோதா க்ஷமயா பிருத்திவி சமஹா அப்படிங்கிற. காலாக்னிக்கு சமமான கோபமுடையவர் ராமர். அந்த ராமருக்கு முன்னாடி ஒரு கோபத்தை பிரதர்சனம் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட கோபமுடைய ராமரே கோபம் இல்லாமல் சாந்தமாக இருக்கிறச்சு லக்ஷ்மணனுடைய கோபத்தை பார்த்து சொல்கிறார், தைரியேன தாரயன்னு. அப்பா தைரியத்தை கொஞ்சம் அடக்குப்பா. நிகிருஹ்ய ரோஷம் சோகஞ்ச தைரியமாஸ்ருத்ய கேவலம். நீ பேசுகிற பேச்சு இருக்கே, அந்த பேச்சுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் காரண விசாரம் பண்ணணும். எதுனால எது நடக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும். நம்மளுடைய கோபத்துக்கு காரணம் என்ன, தாபத்துக்கு காரணம் என்ன, அதை கொஞ்சம் நம்மளை பற்றி நாமளே உணர்ந்துட்டோமானால் தெரிஞ்சிடும். அதனால சொல்கிறார் ரோஷம் சோகம். இப்போ லக்ஷ்மணன் ஆவேசப்படுறதுக்கு காரணம் 2. ஒன்று வந்து ரோஷம், இன்னொன்று வந்து சோகம். அந்த சோகம் தான் ரோஷமாக மாறித்து. சோகம்னா என்ன? எதிர்பார்த்தது ஒன்று. என்ன எதிர்பார்த்தார்? ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு எதிர்பார்த்தார். அண்ணாவுக்கும் பட்டாபிஷேகம். பரதனும் அண்ணா தானே, ஏற்றுக்க முடியல. சோகம் அது என்னாச்சுன்னா துக்கமாக மாறித்து. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார் பட்டாபிஷேகம்ங்கிறது. ராமரும் எதிர்பார்ப்போடு தானே இருந்தார். ராமருக்கு மாத்திரம் கோபம் வரலையா அப்படின்னா? எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா கோபப்படுறது தான் தப்பு. எதிர்பார்க்கலாம், எதிர்பார்த்தது நடக்கலைன்னா பகவத் சங்கல்பம்னு ஏற்றுக்கணும். அப்போ அந்த சோகமானது என்னவா மாறித்துன்னா, தைரியமுடையவனுக்கு கோழையாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சோகப்பட்டேன், நினச்சேன், நடக்கலை, அவ்வளோதான், என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்துடுவான். ஆனால் லக்ஷ்மணன் அப்படி கிடையாது, பராக்கிரமசாலி, வெறுமையே சீர்றவன், ஹுஸ்ஸுங்கிறவன். அதனால தனக்கு பிரபாவமும் இருக்குது, புஜபராக்கிரமமும் இருக்குது, அத்தனை சாமர்த்தியமும் இருக்குது, ஆயுதத்தை நல்ல பயிற்சி பண்ணியிருக்கான், எப்படி வேணுமானாலும் பிரயோகிக்க முடியும். அப்பேற்பட்ட லக்ஷ்மணனுக்கு ரோஷம் வந்தது. அதனால அந்த சோகமானது ரோஷமாக மாறித்து பேச தொடங்கினான். அதனால் நீ பேசினதெல்லாம் சரி லக்ஷ்மணா, ஆனால் உன்னுடைய சோகத்தையும் ரோஷத்தையும் கட்டுப்படுத்தி தைரியமாஸ்ருத்ய கேவலம், அந்த தைரியத்தை எப்படி பிரயோகப்படுத்தணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோப்பா லக்ஷ்மணா அப்படின்னு. லக்ஷ்மணன் சொல்கிறான், என்னுடைய தைரியத்துக்கு
சமமாக பதில் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னார். இருக்கட்டும், என்னுடைய புஜபராக்கிரமத்துக்கு பதில் ஒத்தராலையும் சொல்ல முடியாது அப்படின்னார். ராமர் எல்லாத்தையும் கேட்டுண்டார். அவமானம் நிரசீனம் கிரகீத்வா ஹர்ஷமுத்தமம் அப்படின்னார். உண்மையான தைரியம் எதுப்பா? உனக்கு சந்தோஷத்தில் பட்டாபிஷேகம்னு சொல்கிறச்சே நீ எவ்வளோ சந்தோஷப்பட்டையோ அதே சந்தோஷம் பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொல்கிறச்சே ஹர்ஷமுத்தமம், அதை காட்டிலும் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கணும், அவன்தான் தைரியசாலி அப்படின்னார். ராமர் பேசுறச்சேவே லக்ஷ்மணனுடைய முகத்தில் திருப்தி ஏற்படலை. அப்போ ராமபிரான் கொஞ்சம் தன்னுடைய வழியை மாற்றி பேசணுங்கிறது ராமருக்கு தெரியும். இருந்தாலும் லக்ஷ்மணனை பார்க்குறார். இதனாலாம் சமாதானம் ஆகாத லக்ஷ்மணன் தைரியம்னு பேசினா சமாதானமாகலை. ஏன்னா அவ்வளோ தைரியம் இருக்குது லக்ஷ்மணனிடத்தில். அப்போ என்னடா பேசலாம் அப்படின்னு பார்த்த ஹர்ஷமுத்தமம், நீ என்ன பண்ணு, சந்தோஷமாக வனவாசத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு. நான் வனவாசத்தை ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்க வேண்டியது யார்? வனவாசம்னு தீர்மானமானது ராமருக்கு. ராமரே வனவாசத்தை ஏற்றுன்ட்டார். லக்ஷ்மணனுக்கு ஏற்றுக்கிறதுக்கு என்ன? நானே ஏற்றுன்ட்டேன், நீ ஏற்றுக்கோப்பா அப்படி ராமர் பேசலை. ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் இல்லையா ராமர்? பிரிச்சே பேச மாட்டார், நோம் அப்படின்னு தான் பேசுவார். ஏகவச்சனத்தையே ராமர் பேச மாட்டார். தோஷத்தை சொல்லிக்கிறதா இருந்தால் வேணால் ஏகவச்சனத்தில் சொல்லுவாரா இருக்கும். ராமபிராணத்தில் என்ன தோஷத்தை சொல்ல முடியும்? வித்வான் விபச்சி ராமனிடத்தில் தோஷமே கிடையாது. அதனால பகுவச்சனத்தில் தான் பேசுவார். அப்போ இப்படி பேசிகிட்டே இருக்கக்கூடிய ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், சந்தோஷமாக ஏற்றுக்கோப்பா. எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கணும் நீ அப்படின்னா, லக்ஷ்மணா கிளம்பு. எப்படி சந்தோஷமாக பட்டாபிஷேகம்னா நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணியோ அதே மாதிரி இப்போ பட்டாபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான ஏற்பாடையும் சந்தோஷமாக ஏற்றுக்கோ, கிளம்பு அப்படின்னு. பட்டாபிஷேகம் கிடையாதுன்னா வனவாசத்துக்கு என்ன தேவைன்னா, வனவாசத்துக்கு என்ன தேவையோ அந்த ஆயுதத்தை சந்தோஷமாக ஏற்பாடு பண்ணு, கிளம்புப்பா அப்படின்னர். யோபிஷேகார்த்தம் மம சம்பார சம்பிரமஹா. அந்த அபிஷேகம் பட்டாபிஷேகம்னு சொல்லி என்ன ஒரு சம்பிரமம் இருந்ததோ, சம்பிரமம்னா கல்யாண களை கட்டி தோன்றுவா பத்தேளா, அந்த மாதிரி என்ன ஒரு களை இருந்ததோ அதே மாதிரி வனவாசத்துக்கு உள்ள ஒரு சம்பிரமத்தை ஏற்படுத்தி அதை ஏற்பாடுகளை பண்ணுப்பா அப்படின்னர். மாதா கௌசல்யா வருத்தப்பட்டுருக்கா. இவனோ பட்டாபிஷேகம்னு பேசுனா திருப்பி அதே துக்கமான சூழ்நிலை நிலவும் அப்படிங்கிறதுக்காக அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு ராமர் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி வனவாசத்துக்கு திருப்புறார் வண்டியை. லக்ஷ்மணன் முடியாதுங்கிறான். பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறச்சு. அப்போ அவர் சொல்கிறார், அம்மாவனுடைய துக்கத்தை என்னால் தாங்க முடியாதுப்பா லக்ஷ்மணா, முகூர்த்தம் அப்படி நோத்சகே அப்படின்னு. ஒரு முகூர்த்தம் கூட எங்கள் அம்மாவனுடைய துக்கத்தை நான் தாங்க மாட்டேன். அப்போ அம்மாவுக்கு முன்னாடி என்ன பேசுகிறேனோ நான் சொல்கிறத யோஜனை பண்ணி செயல்படுப்பா லக்ஷ்மணா அப்படின்னு. பரலோக பஜாத் பீதா நிர்பயோஸ்து பிதாமம. எனக்கு தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறது தான் என்னுடைய பரம குறிக்கோள். எங்கப்பா நிர்பயமாக பரலோகத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் 60,000 வருஷம் எங்கள் அப்பா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டார். எங்கள் அப்பாவனுடைய மனசில் கிஞ்சித் துக்கம் கூட கிடையாது. ஒரு கால் பட்டாபிஷேகம் நான் பண்ணிட்டேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவனுடைய வாக்கு பொய்யா போயிடும். எங்கள் அப்பாவனுடைய வாக்கு பொய்யா போயிடுத்துன்னா எங்கள் அப்பாவுக்கு பரலோகம் கிடைக்காதுங்கிற பயம் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது. இவ அப்பாவுக்கு பரலோகம் கிடைக்க போகிறது இல்லையாங்கிறத விசாரம் கிடையாது இங்கே ராமருக்கு. ஏன்னா பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம்னு பரலோகம் நிச்சயமானதுனால தான், வைகுண்டம் நிச்சயமானதுனால தான் ராமரே தசரதருக்கு குழந்தையா பிறந்திருக்கார். இதுக்கு மேலே வேற ஏதாவது தேவையா? அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. பிறப்பே இல்லாத பகவான் தன்னுடைய தாயாரா வரிச்சுண்டு தசரதனை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கிறச்ச இதுக்கு மேலே இவனுக்கு வைகுண்டத்தை பற்றி விசாரம் உண்டா? ஆனால் அப்பா நினைக்கிறார், என்ன நினைக்கிறார்னா வாக்கு தவறினரவே கிடையாதான். சக்ரதேவ ததானீதி சக்ருத் கன்யா பிரதீயதே சக்ருதாக ததானீதி த்ரீண்யேதானி சதாம் சக்ருத். சாதுக்களுக்கு
ஒரே ஒரு வாட்டி தான் 3 விஷயமா. சகிருத் கன்யா ததானீதி, ஒரு வாட்டி கன்னிக்கையை தானம் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணம்னா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி தான் அந்த தானம். கொடுத்தேன் அப்படின்னு வாக்குனால சொன்னால் அந்த தானம் ஒரே ஒரு வாட்டி தான். சாதுக்களுக்கு ஸ்திரீன்யேதானி சதாம் சகிருத், சாதுக்களுக்கு இது 3மே ஒரே ஒரு வாட்டி தான். வாக்கு கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதனால எங்கள் அப்பா எங்கள் அம்மா கைகேயி அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டார். அந்த வாக்கை மீறிட்டார்னா அவருக்கு பரலோகத்தும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயம் வந்துடும். அந்த பயத்துக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. அதற்காக நான் எதை வேணுமானாலும் பண்ண தயாராக இருக்கேன். பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுக்காக வேண்டி எங்கள் அப்பாவை சத்தியவானாக பண்ணுறதுக்கு, நான் சத்தியவானாக இருக்கிறதுக்கு இல்லை, எங்கள் அப்பாவையும் சத்தியவானாக பண்ணணும். நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கோமோ அப்படி தானே அப்பாவையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அப்படி தானே அப்பாவும் சாப்பிடணும். நமக்கு எவ்வளோ திருப்தி முக்கியமோ நம்ம அப்பாவுக்கும் அவரோட திருப்தியும் முக்கியம் இல்லையா? அப்படி நினைக்கக்கூடியவர் ராமர். அதனால சொன்னார், நிர்பயோஸ்து பிதாமம, எங்கள் அப்பா நான் காட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னால் எங்கள் அப்பா பரம சந்தோஷமாக இருப்பார். அப்போ ராமர் காட்டுக்கு போனார்னா சந்தோஷமானா? ராமர் காட்டுக்கு போனால் சந்தோஷம் கிடையாது, வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணால் சந்தோஷம். யாருடைய வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணால்? தசரதனுடைய வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணால் சந்தோஷம். அந்த வாக்கு இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு? ராமர் காட்டுக்கு போகிற ரூபமாக அமைஞ்சிருக்கு. அப்போ அதனால சந்தோஷப்படுவார்னா, அதனால துக்கம்தான் படுவார். துக்கம் பட்டாலும் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இப்படி ஒரு காலத்தினால பாசத்தினால அவர் கட்டுள்ள பண்ணிட்டார். தனக்குத்தானே ஒரு கட்டு போட்டுட்டார். அவர் கைகேயினுடைய வாக்குனால கட்டுப்பட்டுட்டார். இதை மீறவும் முடியல. அப்போ சொல்கிறார், ராமா நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கோ, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோடா அப்படிங்கிற. பண்ணி வைக்க வேண்டியவன் தசரதன், நீ பண்ணிக்கோ அப்படிங்கிறார். நான் தர்மத்தை மீற மாட்டேன், நீ மீறிக்கோ அப்படிங்கிறார். அதுக்கு ராமர் ஆளா என்ன? நீங்களே தர்மத்தை மீற மாட்டேன்னா நான் எப்படி மீறுவேன்? அதனால இந்த விஷயங்கள்லாம் லக்ஷ்மணனுக்கு புரிய வைக்கிறார். அப்பா பரலோக பயத்துக்கு எங்கள் அப்பா கவலைப்படுறார், நான் காட்டுக்கு போகணுங்கிற தீர்மானத்தில் இருக்கேன், நான் காட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். கிருத்தகிருத்தியான்ற பாத்மஜ, அப்பாடா நான் சத்தியவானாக ஆயிட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சத்தியத்தை காப்பாற்றி கொடுத்த திருப்தி எனக்கு ஏற்பட்டுடும் அப்படிங்கிற. தசரதருக்கு திருப்தி ஏற்படுறதோ இல்லையோ, எனக்கு திருப்தி ஏற்பட்டுடும்பா. அதோட கூட இல்லை, எங்கள் அம்மா கைகேயும் சந்தோஷப்படுவா அப்படிங்கிற. கைகேயினுடைய சந்தோஷம் இங்கே முக்கியமா என்ன? கைகேயினுடைய சந்தோஷம் இங்கே முக்கியம் இல்லையேன்னா, கைகேயினால தானே கதையே மாறி போச்சு. அப்போ நான் காட்டுக்கு கிளம்புறது தான் ஒரே வழிப்பா அப்படிங்கிற. பூதபூர்வம் விசேஷோ வா தஸ்ய மயி சுதோபி வா. இங்கே பாத்தியா லக்ஷ்மணா, நான் காட்டுக்கு போயிட்டேன்னா கைகேயி அம்மா சந்தோஷமாக இருப்பா. எங்கள் அப்பாவுடைய வாக்கையும் நான் சத்தியம் பண்ணதாக ஆச்சு. பரதனும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கட்டும், நான் போயிட்டு 14 வருஷத்தில் திரும்பி வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறார். ஒரு ஆச்சரியம் என்னென்னா லக்ஷ்மணா, இங்கே இத்தனை நாள் எங்கள் அம்மா கௌசல்யா எவ்வளோ பிரியமாக பார்த்துட்டாலோ அதை காட்டிலும் கைகேயி அம்மா என்னிடத்துல பிரியமாக இருந்தா. பூதபூர்வம் விசேஷோவா தஸ்யாமயி சுதோபிவா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கைகேயி அம்மாவை நான் இப்படி பார்த்ததே கிடையாது. எப்படி பார்த்ததே கிடையாது? ராமர மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரியமும், ராமரிடத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சும், ராஜா தசரதனிடத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சும் நேத்தி வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. நேத்தின்னு சொல்லக்கூடாது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. பூதபூர்வம் விசேஷோவா தஸ்யாமயி சுதோபிவா. என்னிடத்துல வேற மாதிரி பழகினா இப்போ வேற மாதிரி பழகிறா. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன் லக்ஷ்மணானி. உக்கிரவாக்கியை ரகம் தஸ்யாகா. கடுஞ்சொற்கள், கைகேயம்மா கடுஞ்சொற்களே பேசினது கிடையாது. அங்கே இருக்கிறவா யாருமே கடுஞ்சொற்கள் பேசுகிறவாளே கிடையாது. அதனால தேவானாம் பூரயோத்யா, அந்த அயோத்தியைக்கு பேர் தேவானாம் பூஹு, தேவலோகத்தினுடைய பேர் அயோத்தியான்னு பேர். அப்போ தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல வார்த்தையை மாத்திரமே பேசின்னு இருப்பா. நாஸ்லீலங்கி இர்த்தயே தேதா ஏவ தேவதா அப்ரீணாதி. நல்ல சொற்களே பேசின்னு இருக்கக்கூடியவர்கள் தான் தேவர்கள். அந்த தேவர்களுடைய லோகம் தேவலோகம் எப்படி இருந்ததோ அது போல இருந்துதான் இந்த அயோத்தியை. இப்போ போனாலும் தேவலோகம் போல இருக்கு அயோத்தியா.
அப்பேற்பட்டதாகிய ஒரு ஊர் அயோத்தி. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி மாற்றி கருத்து வேறுபாடு வந்ததே கிடையாது. ராஜா சொன்னான்னா எல்லாரும் சரின்னு தான் கேட்டுருந்தா. ஜோ ஆக்ஞா மகாராஜ் அப்படிதான் அத்தனை பேரும் பேசின்னு இருந்தா. அப்ப கைகேயி மாத்திரம் மாஸ்தி பேசுவாளானா? பேசிட்டாளே. பூதபூர்வம் விசேஷோவா, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அப்ப இப்ப நடந்துடுத்தே. ஏன் நடந்தது? சுதோபிவா, அதுவும் இந்த கைகேயிக்கு ரொம்ப பிரியம் ராஜா தசரதர். என்னி வரைக்கும், ராமர் பிறக்காத வரைக்கும், என்னைக்கு ராமர் பிறந்துட்டாரோ அன்னிலேருந்து இந்த கைகேயிக்கு ராமனிடத்துல தான் கொள்ள பிரியமா. மொத்த பிரியமும் ஒரு தராசில் வச்சு, ராமரை ஒரு தராசில் வச்சா ராமர் தான் பலமாக இருப்பாராம். அப்பேற்பட்ட பிரியம் கைகேயிக்கு ராமனிடத்தில். சுதோபிவா, அப்பேற்பட்ட என்னிடத்திலேயே அவளுக்கு பிரியம் தடுமாறுறதுன்னா காரணம் என்னப்பா லக்ஷ்மணா? நீ என்னவோ யோஜனை யுக்திகள்லாம் சொல்றியோ, உன்னோட யுக்திகள்லாம் பொருந்த மாட்டேங்கிறதுப்பா. உக்ரவாக்கியரஹம் தஸ்யாஹா, கருத்து வேறுபாடு மனசிலேயே வந்தது கிடையாது. அதை முகத்தினாலையும் பாவனையினாலையும் தெரியப்படுத்தினது கிடையாது. ஏன் அப்படின்னா, தேவதைகளை சாட்சியாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் தசரதர். என்ன மந்திரம்? சாத்வமஸ்ய மூஹம மூஹமஸ்மி சாத்வம் த்யௌரஹம் பிருத்திவீத்வம் சாமா மனோவ்ரதா பவா மனோஹமஸ்மி வாக்வம். அதாவது நான் வாக்கா இருக்கேன், நீ மனசா இருக்கு. இப்படிலாம் கண்ணவன் மனைவிகள் கல்யாணத்தில் பார்த்து பேசிக்கல, மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறா. என்ன மந்திரம்ப்பா? சாமா மோஹமஸ்மி சாத்வம் த்யௌரஹம் மனோஹமஸ்மி வாக்துவம் மனோஹமஸ்மி. தசரதர் கைகையை பார்த்து சொல்லியிருக்கார், மனோஹமஸ்மி வாக்துவம், நான் மனசா இருக்கேன், நீ வாக்காரு அப்படின்னு இருக்க. அது வெறும் வார்த்தை கிடையாது. அக்னி சாட்சியாக தேவதைகள்னா அக்னினாக்கு முன்னாடி ஏதோ தேவதைகளை ஆவானம் பண்ணின தேவதைகள் கிடையாது. இந்திரனோட கை கொடுத்து கை குலுக்கக்கூடிய சக்கியமுடையவர் தசரதர். எல்லா லோகத்திலேருந்தும் வந்திருக்கா தசரதருடைய கல்யாணத்துக்கு. அப்பேற்பட்ட நான் நினைச்சதை தான் அப்பா நினைச்சதை தான் கைகேயி சொல்லுவா. அப்படி இருக்கிறச்ச விரோதமா பேசுறான்னா காரணம் என்ன தெரியுமாப்பா? விரோதமா பேசினது மாத்திரம் இல்லை, கடுஞ்சொற்களாக பேசுறா. உக்ரவாக்கி, மனசுல போய் தெச்சுடுத்து அப்படிங்கிறா. தெக்கராப்ல பேசினாலாம். உக்ரவாக்கியை நானிய தெய்வாத் சமர்த்தையே. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் தெய்வ வசம்னு நினைக்கிறேன், தெய்வாதீனமாக நடக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. தெய்வாதீனம்னா புரியல ராமா அப்படின்னார். தெய்வம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் புரியல ராமா அப்படின்னார். தெய்வம் திஷ்டம் பாகதேயம். தெய்வம் அப்படின்னா விதின்னு நினைக்கிறேன் அப்படின்னார். விதியா? இது வரைக்கும் நான் இப்படி கேட்டதே இல்லையேப்பா அப்படின்னார். அதுதான்ப்பா, தெரிஞ்சுக்கோ, இதுதான் விதின்னு தெரிஞ்சுக்கோ. கேட்காத சப்தம் திடீர்னு கேட்டதுன்னா தெய்வம்னு தெரிஞ்சுக்கோ. தெய்வம்னு சொல்லு, பாகதேயம்னு சொல்லு, திஷ்டம்னு சொல்லு, விதின்னு சொல்லு, பிராரப்தம்னு சொல்லு. எதுவோ அதுதான்ப்பா இது அப்படின்னார். ப்ரூயாத் சா பிராகிருதேவ ஸ்ரீமத் பீட்யம் பர்த்ரு சந்நிதௌ கதம் பிரகிருதி சம்பன்னா. இவ எப்பேற்பட்டவள் தெரியுமா? நல்ல ராஜகுலத்தில் தோன்றினவள்ப்பா. ராஜஸ்திரீ குணமுடையவள், பிரகிருதி சம்பன்னா, நல்ல சுபாவம் உடையவள். எந்த தாயாராவது தன்னுடைய குழந்தைய காட்டிலும் மற்ற குழந்தையினிடத்துல பிரியங்காட்ட முடியுமான்னு? ஆனா இவ காமிச்சாப்பா. பிரகிருதி சம்பன்னா, கிருத்திரிமம் கிடையாது இது. இது இவளுக்கு இயற்கையாக இருந்தது, செயற்கை கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஃபால்ஸ் கிடையாது. என்னிடத்துல என்ன பிரியத்தை காமிச்சாலோ கைகேயி, அத்தனையும் 100க்கு 100 உண்மைப்பா. அப்படி மாறி நடந்தா எங்க அம்மா கைகேயி. காரணம் என்ன? பிரகிருதி சம்பன்னா, பிரகிருத்தியா இருக்கக்கூடிய கைகேயி மாறினா ராஜபுத்ரி ததா குணா. அது மாத்திரமில்லை, ஒரிஜினலா ராஜபுத்ரி பாய்வ, கசின் கிடையாது, ஸ்வீகாரம்லாம் கிடையாது, சாட்சாத்தா ராஜபுத்ரி இவ. அவளுடைய நற்குணங்களோட கூட பிரகாசிச்ச கைகேயிக்கு புத்தி மாறித்துனா காரணம் என்ன?
ப்ரூஜாத் சா பிராகிருதேவ ஸ்ரீமத்வீட்யம் பர்த்ரு சந்நிதௌ. இப்படி ஒசத்தியான குணத்தோடு இருக்கக்கூடிய கைகேயி, சகலவிதமான நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய கைகேயி, பர்த்தாவனுடைய மனசு மாறவே மாறாத நடக்கக்கூடிய கைகேயி, ராஜா தசரதரையே காப்பாற்றின கைகேயி, தேவலோகத்துக்கு சண்டை ஏற்பட்ட போது ராஜா தசரதரையே காப்பாற்றின கைகேயி மாறிட்டா. அப்படின்னா காரணம் என்ன? மத்பீட்யம் பர்த்ரு சந்நிதௌ ப்ரூயாத் சா பிராகிருதேவ. இது அத்தனையும் விசேஷமானது கைகேயினிடத்தில் இருக்க, இப்போ என்ன ஆயிட்டானா, பிரகிருதி சாதாரண ஒரு ஸ்திரீ போல ஆயிட்டாளாம். சாதாரண ஸ்திரீனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராகிருதேவ ஸ்திரீ. நான் சொல்லலை, என்ன கோபிச்சுக்க கூடாது, ராமாயணத்தில் இருக்கிற வார்த்தையை தான் சொல்கிறேன். கதம் ப்ரூயாத் சா பிராகிருதேவ ஸ்திரீ மத்பீட்யம் பர்த்ரு சந்நிதௌ அப்படின்னா பிராகிருத ஸ்திரீ போல ஆயிட்டாள் அப்படின்னா. அது என்ன பிராகிருத ஸ்திரீ போல ஆயிட்டா அப்படின்னா, எல்லா ஸ்திரீகளை போல ஆயிட்டாளாம். அப்போ இது வரைக்கும் எல்லா ஸ்திரீகளை போல இல்லை. அப்போ என்னன்னா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு அந்த ஸ்திரீத்துவத்தை போய் பார்த்தா தான் தெரியும். வள்ளுவர் சொல்கிறார், அந்த ஸ்திரீத்துவம்னா என்ன, அந்த தாய் தன்மை இருக்கு இல்லையா, அது வாத்சல்யத்தினால கொஞ்சம் சுவார்த்தத்தை இருக்கிறாப்புல தோணும். அது சுவார்த்தம்னு சொல்லலாம், இல்லாமையும் வச்சுக்கலாம். பகவான் அப்படி தான் ஒரு சிருஷ்டியில் ஒரு ஆச்சரியமான ஒரு கிரமத்தை வச்சிருக்கார். யாழினிது குழலினிது என்பர் தம்மக்கள் மழை சொல் கேளாதார் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், மழை சொல் கேளாதார் அப்படின்னார். ரொம்ப நாள் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாளாம், வீணாகானம் ரொம்ப நல்லா இருந்தது, யாழ்னு ஒரு வாத்தியம் உண்டு, அந்த வாத்தியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா, வேணுகானம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா, என்னவோ வாத்தியங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாளாம். எது வரைக்கும்னா மழை சொல் கேளாதார்னு சொல்லி நிறுத்திருக்கலாம். அந்த மழை சொற்களில் குழந்தை பேசுறதுக்கு இங்கு சொல்கிறது, அம்மா சொல்லி கூப்பிடுறது, அதோடு நிறுத்தாமல் தம் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டார். அவளுடைய குழந்தை அப்படின்னு போட்டார். அப்போ பிராகிருதமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு வாத்சல்யம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தன் குழந்தை அப்படிங்கிற ஒரு அபிமானம் வரும். தன் மனுஷ்யா, தன்னை சார்ந்தவா, நமக்கு வேண்டியவா, இவா வேணும் அவா வேண்டாதவா அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா. இது மனித சாமானியம்னு சொன்னால் நமக்கே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அதுக்குள்ள ஸ்பெஷலாக ஸ்திரீகளுக்கு அது அப்படி உண்டாம். நம்மளோடது, நம்மளை சார்ந்தவா, நம்ம மனுஷ்யா அப்படிங்கிறது உண்டு. தப்பு இல்லையே, இருக்கிறது தப்பா என்ன? கல்யாணம் பண்ணி இந்த ஆற்றுல வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிறந்தாத்த நினச்சா தப்பா என்ன? தப்பு கிடையாது. அது குணம்னு சொன்னாலும் பிராகிருத ஸ்திரீ. இதுவரைக்கும் விசேஷமாக இருந்த கைகேயி இப்போதான் பிரகிருதி நார்மல் ரேஞ்சுக்கு வந்திருக்காளாம். நார்மல் ரேஞ்சுக்கு வந்து தன் மனுஷியான்னு சிந்திக்க ஆரம்பிச்சா. தப்பாடா லக்ஷ்மணா அப்படிங்கிற ராமர். இதுவரைக்கும் ராமா ராமர் ராமர் ராமர்னு இருந்த கைகேயி பிரகிருதிக்கு புறன்பாடாக இருந்தா. அதுதான்ப்பா ஆச்சரியம். இது வரைக்கும் ராமர் ராமர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத கைகேயி ராமர் ராமர்னு சொல்லிட்டு இருந்தா அது ஆச்சரியம் கிடையாது. இப்போதான் பிரகிருதி சம்பன்னா, பிரகிருதி ஸ்வபாவமாக அவள் வந்திருக்காப்பா. பிரகிருத்தினா தப்பா நினச்சிக்க வேண்டாம், அம்பாளுடைய ஸ்வரூபம். பிரகிருத்தியை நமஹா. பிரகிருத்தினா ஸ்வபாவம், இயல்பு, என்ன நேச்சுரோ அதுதான் ஸ்வபாவம். இப்போதான் அவளுடைய ஸ்வபாவத்துக்கு வந்திருக்காப்பா அப்படின்னா. பிரகிருத பிராகிருதேவ ஸ்திரீ மத்பீட்யம் பர்த்ரு சந்நிதௌ. மத்பீட்யம் பர்த்ரு சந்நிதௌ. ஆத்துக்கார எதிர்த்து பேசினா. ஆத்துக்கார எதிர்த்து பேசுறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஆத்துக்காருடைய எண்ணத்திற்கு எதிர்த்து எண்ணத்தை சொல்றது, ஆத்துக்காருடைய பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது, ஆத்துக்காருடைய பேச்சுக்கு மேலே பேசுறது. இப்படிலாம் பேச தொடங்கினாப்பா. மத்பீட்யம் பர்த்ரு சந்நிதௌ. பர்த்ரு சந்நிதௌ. ஆத்துக்காருக்கு எதிர்க்க பேசவே பேசாத கைகேயி பேச தொடங்கினா. அதோட நிறுத்தல, மத்பீட்யம் என்னை தெக்கராப்பில் பேசினா. ராமருக்கு தெக்க முடியாது, ராமருடைய மனசை தெக்க முடியாது, ராமருடைய மனசு தெக்கிறது போல பேசினா. மத்பீட்யம். இதெல்லாம் காரணம் என்னன்னு நீ நினைக்கிறப்பா. யதசிந்தியம் து தத்தைவம் பூதேஷ்வபி ந ஹன்யதே அப்படின்னார். இதுக்கெல்லாம் நான் தெய்வம்னு நினைக்கிறேன் அப்படின்னார். சப்தமே புதுசு. பிராரப்தம், தெய்வம்,
இப்படிலாம் லக்ஷ்மணன் கேட்டதே கிடையாது. என்னதான் ராமரை சொல்ல போறாருன்னு பார்க்குறார். யதசிந்தியம் து தத்தெய்வம். நம்ம நினைக்கல ஒரு விஷயம் அச்சிந்தியம், நம்மளால் நினைக்கவே படலை, அதோடு நிற்காம நம்மளால் நினைக்க முடியாத விஷயம் பட்டாபிஷேகம்னு தீர்மானமாயிருக்கு. சிந்தியம் அது எல்லாரும் நினச்சிருக்கா பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு. ஆனால் பட்டாபிஷேகம் நடக்காதுன்னு யாராவது சிந்தனை பண்ணாலா? நமக்கு வேணால் ராமாயண கதை தெரியும், நம்ம நினைப்போம் ராமருடைய காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களாலையும் ஊகிச்சு கூட பார்க்க முடியாது ராமருக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு. யத சிந்தியந்து தத்தெய்வம். ஆனால் பட்டாபிஷேகம் இல்லைன்னு ஒரு பேச்சு வந்துடுத்து பத்தியா லக்ஷ்மணா, இதை தான் நான் தெய்வம்னு நினைக்கிறேன்ப்பா, இதை தான் நான் விதின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் கோபத்தை அடக்கி ராமருக்கு முன்னாடி இப்படி கையை கட்டிட்டு பேசாமல் இருக்கான். யத சிந்தியந்து தத்வைவம் பூதேஷ்வபி நஹன்யதே. யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயம் நடக்கிறது. ராஜா தான் தீர்மானம் பண்ணும் பட்டாபிஷேகம் யாருக்குங்கிறது. ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணார், அத்தனை பேரையும் கூப்பிட்டு பட்டாபிஷேகம்னு அத்தனை பேருடைய சம்மதியோடு கூட பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ண. யாருடைய எண்ணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ராஜா முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணான். அத்தனை ஜனங்களும் என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்கான்னா ராமருக்கு பட்டாபிஷேகம்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அது அச்சிந்தியமாக மாறித்து. அச்சிந்தியம்னா எண்ணி கூட பார்க்க முடியாமல் நடந்தது. ராமருக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுங்கிற பேச்சுக்கு வந்துடுத்து பத்தியாப்பா. இதுதான் தெய்வம்னு நான் நினைக்கிறேன். யதசிந்தியந்து தத்தெய்வம் பூதேஷ்வபி ந ஹன்யதே வியக்தம் மயி ச தஸ்யாஞ்ச பதிதோ ஹி விபர்யயः. அதோட மாத்திரம் இல்லை லக்ஷ்மணா, நேர் விரோதமாக நடந்தது பாரு. நினச்சே பார்க்க முடியாத ஸ்வபாவத்துக்கு விரோதமாக இருந்த கைகேயி. ஸ்திரீகளுடைய ஸ்வபாவம் தன் குழந்தை, தன் மனுஷா, தன் மக்கள்னு இருக்க வேண்டிய ராமர் தான் என்னுடைய குழந்தை, ராமர் தான் எனக்கு எல்லாம்னு இருந்தது தப்பு கிடையாது. அவளுக்கு திடீர்னு அவளுடைய மனசில் என்ன தோணித்து, நம் பிள்ளை ராமன் இல்லை அப்படின்னு தோணித்து, என் பிள்ளை பரதன்னு தோணித்து, விபர்யமான புத்தி தோணித்து. விபர்யம்னு சொல்லக்கூடாதுப்பா, இதுதான் உண்மை. உண்மையான நில சமயத்தில் விபரியம் போன தோணும்பா. அதனால கைகேயிக்கு என்ன தோணித்து, என் பிள்ளையாகிய பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு தோணித்து. அதோட நிற்கல, எனக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானமான விஷயம் இல்லைன்னு ஆச்சு. அதோட நிற்கல, வனவாசம் போக வேண்டியதுன்னு தீர்மானமாச்சு. இது யாராவது சிந்திச்சு பார்த்தோமோ? பட்டாபிஷேகம் இருக்குன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் வனவாசம்ங்கிறது நினச்சே பார்க்கலையேப்பா. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, எத சிந்தியந்து தத்தெய்வம், இதுதான் நான் விதின்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னர். கஷ்ட தெய்வேன சௌமித்ரே யோத்துமுத்சஹதே புமான் யஸ்ய அனுக்ரஹணம் கிஞ்சித் கர்மணோன்யத்ர திருஷ்யதே. எவன் ஒருவன் பிராரப்தம் எது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டானோ அவன் யாரால தான் போய் எதிர்த்து போராட முடியும்பா? எதிர்த்து போராட முடியுமா? சாமானிய விஷயத்தையே எதிர்த்து போராட முடியாது. நடக்க வேண்டியது ஒன்று இருக்க, அது மாறி நடந்ததுன்னா அது விதிவசாத்தா நடக்கிறது, தெய்வவசாத்தா நடக்கிறது, பிராரப்தவசாத்தா நடக்கிறது. அப்படிங்கிறத எவனொத்தன் தெரிஞ்சுட்டானோ அவனால் அதை எதிர்த்து போராடவே முடியாது. இதுக்கு உதாரணம் எப்படின்னா, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவா, தலைக்கு மேலே போயிடுத்துனா கால் போனால் என்ன, ஜான் போனால் என்ன அப்படின்பா. அப்போ நம்ம கை விட்டு போனதுக்கு அப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ராமர் சொல்லலை. ராமர் கை விட்டு ஒன்றுமே போகலை. ஆனால் பிராரப்தம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுத்தோம்னா, நம்ம நினச்சதுக்கு விரோதமாக ஒன்று நடக்கிறதுனா அது பிராரப்தம்னு தெரிஞ்சுக்கோப்பா. அதை நான் தெரிஞ்சுட்டேன், எது பிராரப்தம்னு தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா எதிர்த்து போராடவும் முட்டாள்ப்பா. பிரவாகமாக ஜலம் வருதுன்னா அதில் எதிர்த்து நீச்சல் அடித்து போக முடியாது. அப்போ பிராரப்தம் என்னங்கிறது தெரிஞ்சுண்டு அதுக்கு சமாதானமாக இருக்கிறது தான்ப்பா புத்திசாலி. எந்த பக்கமாக ஜலம் போகிறதோ அந்த பக்கமாக போனால் ஒரு கரை போய் சேரலாம், இல்லைன்னா அங்கேயே நிற்க வேண்டியது தான், தத்தளிக்க வேண்டியது தான்ப்பா அப்படின்னர். நனு தெய்வஸ்ய கர்ம தத் யஸ்ய கிஞ்சித் ததா பூதம் நனு தெய்வஸ்ய கர்ம தத் சுகம்
சுகதுக்கே பயே பயக்ரோதௌ லாபாலாபௌ பவாபவௌ யஸ்ய கிஞ்சித் ததா பூதம் நனு தெய்வஸ்ய கர்ம தத். சுகமோ துக்கமோ பயமோ குரோதமோ லாபமோ நஷ்டமோ ஜனனமோ மரணமோ அனைத்தும் தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லைப்பா. இதெல்லாம் தெய்வாதீனம்னு தெரிஞ்சுக்கோ. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சால் அவளை காப்பாற்றிருப்பேனே சுவாமி, நீங்கள் என்கிட்ட வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முடியாதுப்பா. நனு தெய்வஸ்ய கர்ம தத்து. சுகம் இன்னைக்கு நமக்கு சத்சங்கம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோமானால் அண்ணாமலையாரோட கிருப்பை. அதை தான் தெய்வாதீனம்னு சொல்லணும். நான் முயற்சி பண்ணி வந்தேன், நீ வந்திருக்கலாம்ப்பா. நினச்சவா அத்தனை பேரும் வந்து சேர முடிஞ்சுதா? 4 நாள் முன்னாடி திருவண்ணாமலை வரணும்னு நினச்சவாளால் வர முடிஞ்சுதா? ஆச்சரியமான மழை, வர முடியலையே. அண்ணாமலையேன்னா கீழே இறங்கி வந்திருக்கு. யாராவது நினச்சி பார்த்தோமா? பெஞ்ச மழையில் அண்ணாமலையே கீழே வந்துடுத்து. கரைஞ்ச அண்ணாமலையே வந்துட்டார். நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்காக அண்ணாமலையே கரையிறார். இதுதான் தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோப்பா. நினைக்காத ஒன்று. புயல் வரும்னு சொன்னால் மழை வரும்னு சொன்னாலே தவிர மழை வரும்னு யாரும் சொல்லலை. மழை வரும்னு தான் எல்லாரும் சொன்னா. ஆனால் அண்ணாமலை என்ன வந்தது? அப்போ இதுதான் தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ. மழை பெய்யும்னு சொல்லி மழை பெஞ்சதுன்னா தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கிறது சாமானியம். ஆனால் மழை வரச்சே மழையும் வந்தது பாருங்க, இதுதான் தெய்வ சங்கல்பங்கிறது நமக்கு ஸ்பஷ்டமாக புரிஞ்சிக்க முடிகிறது. ஆனால் ஒரு சுகம்னு சொன்னால் அதுக்கு காரணம் தெய்வம்னு தெரிஞ்சுக்கோப்பான்னு யாரு சொல்கிறார்? தெய்வமே சொல்கிறது, ராமரே சொல்கிறார். அப்பா சுகத்துக்கு காரணம் தெய்வம்னு தெரிஞ்சுக்கோப்பா. சுகதுக்கே துக்கம் அவர் மாத்திரம் அப்படி சொல்லலைன்னா நான் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன், இல்லைன்னா எனக்கு இந்த சிரமம் ஏற்பட்டிருக்காது, நான் இந்த தப்பு பண்ணலைன்னா இது நடந்திருக்காது சுவாமி. எல்லாம் நம்ம நினச்சிக்க வேண்டியது தான்ப்பா, பிராரப்தம் தான்ப்பா காரணம், தெய்வம் தான்ப்பா காரணம் இதற்கெல்லாம். சுகதுக்கே பயக்ரோதௌ. பயமாக இருக்குங்கிறான். ஆதி வியாதி. இன்னைக்கு உலகத்தில் வியாதிக்கு எவ்வளோ பிராபல்யம் இருக்கோ ஆதிக்கும் அவ்வளோ பிராபல்யம் இருக்கு. சரீரத்துக்கு வந்தால் வியாதி, மனசுக்கு வந்தால் ஆதி. ஆதினால பல பேர் கஷ்டப்படுறோம். டென்ஷனாக இருக்குது. இந்த வார்த்தைகள்லாம் கேட்டதே கிடையாது சின்ன வயசில். குழந்தை டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற. டென்ஷன் என்ன டென்ஷன்? அட்டென்ஷன் தான் வேணும். அட்டென்ஷனாக இருந்தால் டென்ஷனே கிடையாது. எப்பொழுதும் அட்டென்ஷனாக இருந்தால் டென்ஷனே இருக்காது. டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்படி மனசில் ஏற்பட்டக்கூடிய துக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த துக்கத்துக்கு காரணம் பகவான் தான்ப்பா. எல்லாத்துக்கும் காரணம் பகவான்னு தெரிஞ்சுக்கோ, தெய்வம்னு தெரிஞ்சுக்கோ, விதின்னு தெரிஞ்சுக்கோப்பா. பயக்ரோதௌ. கோபம் வருதா? அந்த கோபத்துக்கு காரணம் பகவான்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ கோபப்பட்டுட்டே இருக்கிறது குணமா என்ன? அப்படி கிடையாது. சாமான்யமாக இருந்துருக்க வேண்டியது. கோபப்படாதவர் கோபப்பட்டார்னா தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ. லாபாலாபௌ பவாபவௌ. திடீர்னு லாபம் ஏற்பட்டதுன்னா தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ. லாபம் ஏற்பட வேண்டி இருக்க அந்த லாபம் நஷ்டமாயிடுத்துன்னா தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோப்பா. எது நல்லதாக இருந்தாலும் பகவத் சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ, எது நடந்தாலும் தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோப்பா. நனு தெய்வஸ்ய கர்ம தத்து. புரியலப்பா அப்படின்னா லக்ஷ்மணன். புரியலையா? ரிஷயோப்யுக்ர தபசா தெய்வேனாபிப்பிரச்சோதிதா. ரிஷிகள்லாம் உக்ரமான தபஸ் பண்ணுறாப்பா. உத்ஸ்ருஜ்ய நியமாம் ஸ்தீவ்ரான் பிரஷ்யந்தே காமமன்யுபியி. ரிஷிகளுடைய தபஸை பற்றி லக்ஷ்மணனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. சகலவிதமான தன்னுடைய எண்ணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம எண்ணத்தை துச்சமாக மதித்து பகவானை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பல வருஷ காலங்கள் பகவானையே நோக்கி தபஸ் பண்ணுறா. ஜலத்தில் தபஸ் பண்ணுறா, மரத்தில் தபஸ் பண்ணுறா, ஒத்த காலில் தபஸ் பண்ணுறா, அக்னியில் பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறா. ருஷயோப்யுக்ர தபசா. உக்ரமான தபஸ் பண்ணுறா. தபஸுன்னா அது லோடடான பதம், அது கர்ப்பிதமான பதம், விஷயத்தை வாங்கின பதம் தபஸுன்னா. அதுக்கு தபஸ் அப்படின்னா தன்னை வருத்திக்கிறதுன்னு வச்சுக்கலாம். தபஸ் ஸ்வதர்ம விற்த்தித்வம்னு பாரதத்தில் சொல்கிறார். தபஸுன்னா ஸ்வதர்மத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட உக்ரமான தபஸ்விகள்லாம் என்னன்னா இந்த சம்சாரத்தை துச்சம்னு நினச்சி மோட்ச மார்க்கத்தை பயின்றிருக்காளேப்பா. நியமாம் ஸ்தீவிரான்னு ராஜ்யத்தையே விட்டுட்டு
போய் தபஸ் பண்ணக்கூடியவர் விஸ்வாமித்ராதி மகரிஷிகள்லாம். அவளுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, உத்ஸ்ருஜ்யதே நியமாம் ஸ்தீவ்ரான், உத்ஸ்ருஜ்ய நியமாம் ஸ்தீவ்ரான் பிரஷ்யந்தே காமமன்யுபிகி. எல்லாத்தையும் விட்டா, சொத்தை விட்டா, சுகத்தை விட்டா, ராஜ்யத்தை விட்டா, காட்டுக்கு போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் விஸ்வாமித்ரர். உதாரணத்துக்கு சொல்றோம், போனவருக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பலாயிரம் வருஷம் தபஸ் பண்றார். தெற்க நோக்கி போய் பலாயிரம் வருஷம் தபஸ் பண்ணார். திடீர்னு அவருக்கு ஒருத்தர் மேல கருணை ஏற்பட்டது. உன்னை நான் கரையேத்துறேன் வா அப்படின்னா அத்தனை தபசும் போயிடுத்து. ராகம், ஒருத்தர் மேலே பிரியம் ஏற்பட்டது. தப்பான பிரியம் கிடையாது, பశ్చాத்தாபத்தினால ஏற்பட்ட பிரியமோ குரோதத்தினால ஏற்பட்ட பிரியமோ, உன்னை நான் அபயம் கொடுக்கறேன்னு சொன்னார், அத்தனை தபசும் போயிடுத்து. நியமாம் ஸ்தீவ்ரானு. காரணம் என்ன? மனைவியை விட்டார், மக்களை விட்டார், சொத்தையே விட்டார். சப்தத்வீபத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர், பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அத்தனையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்ண ஒருத்தர் யாகம் பண்ணி வைக்க மாட்டேன்னு வசிஷ்டர் சொல்லிட்டார். நான் உனக்கு யாகம் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னார். அத்தனை தபசும் போயிடுது. க்ஷத்ரியோ யாஜகோ யஸ்ய சண்டாலஸ்ய விசேஷதா, நான் உனக்கு யாகம் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னார். எல்லா தபசும் போயிடுத்து. அபயம் கொடுத்தார். அபயம் கொடுக்க கூடாதவர்களுக்கு அபயம் கொடுத்தால் தப்பு. அபயம் கொடுக்கக்கூடாதவன் ஒருத்தன் நான் யாகம் பண்ணுறேன்னா, யாகம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கிறவளுக்கு தான் யாகம் பண்ணி வைக்கணும். யாகம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லாதவாளுக்கு பண்ணி வச்சா அவளோட தபஸ் போயிடும். அதனால் வசிஷ்டபுத்திரர் யாகம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். நான் யாகம் பண்ணி வைக்கிறேன் வா அப்படின்னார் விஸ்வாமித்ரர். எல்லா தபஸும் போயிடுத்து. 4 வருஷம் தபஸ் பண்ணது போச்சு, தெற்க போச்சு. அடுத்தது மேற்க கிளம்பினார். மேற்க போனால் காமத்தினால மோகிச்சு போய் தபஸ் போச்சு. 1000 வருஷம். ஆஹா, ஏமாந்து போயிட்டேனே, முதல்ல ராகத்தினால போனேன், அப்புறம் காமத்தினால போயிட்டேன்னு திருப்பி அடுத்தது வடக்க போனார். வடக்க போனால், ஓஹோ போன வாட்டி என்னை கோபத்தினால ஏமாத்தினேன், மோகத்தினால போனேன், இந்த வாட்டி நான் மோகத்தில் போக மாட்டேன், என்னை நீங்கள் தபஸை கலைக்க வந்தேலா, புடி சாப்பிட்ட கல்லா போனார். தபஸ் எடுத்து. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறோம்ப்பா லக்ஷ்மணா. அத்தனை சுகத்தையும் விட்டு வந்த விஸ்வாமித்ரருக்கு கோபம் பெருசா, காமம் பெருசா, ராகம் பெருசா, இது எதுவுமே பெருசு கிடையாது. காமத்தை ஜெயிச்சதுனால தானேப்பா அவர் வந்தார். அப்ப தெய்வாதீனமா அவருடைய வழி மாறித்து பார்த்தேளா. அதுதான் தெய்வாதீனம்னு சொல்றோமே. பிரகிருத்தின்னு தெரிஞ்சுக்கோங்கோ. அம்பாளுடைய ஸ்வரூபம் பிரகிருதி. எண்ணம் இருக்கு இல்லையா, சக்தி இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் இதுதான். நனு தெய்வஸ்ய கர்ம தத்து, இதுதான் நான் சொல்லக்கூடிய விதின்னு தெரிஞ்சுக்கோப்பா நீ அப்படின்னார். காமமன்யுபிஹி அசங்கல்பிதமேவேஹ யதகஸ்மாத் பிரவர்த்ததே, அசங்கல்பிதமேவேஹ யதகஸ்மாத் பிரவர்த்ததே. லக்ஷ்மணன் கொஞ்சம் சமாதானமான மாதிரி இருக்கு. ராமருக்கு இப்போதான் சூடு பிடிச்சது வாதம், ராமர் பேசுகிற வாதம். அசங்கல்பிதமேவேஹ, சங்கல்பமே பண்ணலை. சங்கல்பம்னா என்ன? மனசில் நினச்சிக்கிறது. நாம் திருவண்ணாமலைக்கு போகிறோம், சத் சங்கம் கிடைக்க போகிறது அப்படின்னு நாம் நினைக்கவே இல்லை. திடீர்னு யாரோ ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு போகிறேன் வாங்கோ அப்படின்னு அழைச்சின்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்போ பிளான் பண்ணி நம்மளாம் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோமே, இது தெய்வ சங்கல்பம் இல்லையான்னு? இதுவும் தெய்வ சங்கல்பந்தான். எப்போ நாம் பிளான் பண்ணாத ஒன்று நடக்கிறதோ திடீர்னு, அசங்கல்பிதமே வேக யதகஸ்மாத் பிரவர்த்ததே, அகஸ்மாத்தா நடக்கிறது பார்த்தீங்களா. நம்மள மாதிரியே ராமர் சொல்கிறார், ராமரை மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அகஸ்மாத்தா நடந்ததுங்கிறோம் இல்லையா. அகஸ்மாத் பிரவர்த்ததே அசங்கல்பிதமே வேக யதகஸ்மாத் பிரவர்த்ததே. நம்ம நினச்சே பார்க்காதது, நம்மளை சார்ந்திருக்கிறவாளும் நினச்சி பார்க்காதது ஃபார்ச்சுனேட்லி நடந்ததுங்கிறமே. எதிர்ச்சையாக நடந்ததுன்னா அதை தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோப்பா. நிவர்த்தயத்யாரப்தம் ஆரம்பைர்னு தெய்வஸ்ய கர்ம தத்து. இதை மாத்திரம் தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கிறதோட நிறுத்தாதப்பா. எது பிளான் பண்ணி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதோ, ஆரம்பிக்க பண்ணப்பட்ட விஷயம் திடீர்னு நடுவில் நிற்கிறதுனா அதுவும் தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ரொம்ப நேரமாக பிளான் பண்ணி நடக்க வேண்டிய ஒன்று இருக்கு, நின்றுத்தினாலும் அது தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ. ஆரம்பிச்சது ஒன்று நின்றுத்தினாலும் தெய்வ சங்கல்பம், திடீர்னு ஒன்று ஆரம்பித்தாலும் தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் மாறி வேலை நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை.
அப்போ எல்லாமே தெய்வ சங்கல்பம்னு ஏற்றுக்கோன்னு ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொன்னால் பேசாம இருடா ராமர்ன்றவர். இதுக்கு ரெண்டுனுக்கு நடுவில் வேற என்ன மாறி நடக்க போகிறது சொல்லுங்களேன். எவ்வளோ அழகாக ராமர் வந்து உண்மையை தான் பேசுகிறார், மாற்றியே பேசலை. இதுதான் வாஸ்தவமான நிலை. இது ஒரு சந்தர்ப்பம். ஸ்ரீ அண்ணா கன்னியாகுமரி ஆஞ்சநேயர்னு இப்போ வந்து சென்னையில் மலைப்பட்டில் பிரதிஷ்டையாக இருக்கார். அந்த ஆஞ்சநேயரை வந்து கன்னியாகுமரியில் பிரதிஷ்டை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணார் குருஜி. அப்போ கன்னியாகுமரியில் எடுத்துன்னு போய் அந்த ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணிட்டா. கும்பாபிஷேகம் ஆகலை. ஆனால் என்னாச்சுன்னா எதிர்ச்சையா அகஸ்மாத்தா அங்கே ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ண முடியாதுன்னு தீர்மானமாச்சு. ஸ்ரீ அண்ணாவனுடைய அபிப்பிராயம் அங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு. அதற்கு பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் குருஜி அங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். கும்பாபிஷேகத்துக்கு கூட நாள் பார்த்தாச்சு. ஆஞ்சநேயரும் நின்றுட்டார். அங்கே போய் நின்ன ஆஞ்சநேயரை அங்கே பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு தீர்மானமாச்சு. அவ்வளோ வருத்தம் அண்ணாவுக்கு. அதை காண்பிச்சிக்கவே இல்லை அண்ணா. சரி, அதை உடனே எடுத்துன்னு வந்து சென்னைக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். சென்னைக்கு அந்த ஆஞ்சநேயர் வந்துட்டுருக்காரோ வந்துட்டாரோ. அப்போ சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ அண்ணாவை நான் போய் ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறேன். அப்போ பார்க்குறச்சே அண்ணா ஒரு சேரில் உட்காந்துட்டுருப்பார், பெரிய ஈஸ்ட் சேரில் உட்காந்துட்டு சொல்கிறார், அசங்கல்பிதமேவே யதகஸ்மாத் பிரவர்த்ததே. அண்ணா அழுதுண்டே சொன்னார். அதனால ஏற்படக்கூடிய லாப நஷ்டத்தை ஏற்றுக்கிறார். ஆனால் அதுக்கு காரணம் பகவான்னு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். அசங்கல்பிதமேவேக எதகஸ்மாத் பிரவர்த்ததே அப்படின்னார். நாம் சங்கல்பிச்சோம் ஆஞ்சநேயர் கன்னியாகுமரியில் இருக்கணும்னு. அசங்கல்பிதமேவேக நம்மெல்லாம் சங்கல்பம் பண்ணோம் ஆஞ்சநேயர் அங்கே இருக்கணும்னு. ஆனால் தெய்வம் என்ன சங்கல்பிச்சதுன்னு நமக்கு தெரியல. எதகஸ்மாத் பிரவர்த்ததே. அகஸ்மாத்தா ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்னா முழுக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட கூட கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டார். அகஸ்மாத் பிரவர்த்ததே நிவர்த்தயதி ஆரப்தம் ஆரம்பைர் நனு. நம்ம ஆரம்பித்து கும்பாபிஷேகம்னு போனோம். ஆனால் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலை. ஆஞ்சநேயர் அங்கே நிற்கலை. ஆஞ்சநேயர் இங்கே வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ இதை தெய்வ சங்கல்பம்னு சொல்கிறத தவிர வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து ஸ்ரீ அண்ணா சொன்னேன். அசங்கல்பிதமே வேக எதகஸ்மாத் பிரவர்த்ததே. அதாவது ராமாயணம் முதலிய கதாசிரவணம் பண்ணுறது எதற்கு அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லதோ கசப்போ, அந்த கசப்பை எப்படி திதிப்பாக மாற்றுறதுங்கிறது தான் இந்த புராணத்தினால கிடைக்கக்கூடிய பரம பிரயோஜனம். அதாவது தெய்வீகமாகவே இருக்கட்டுமே. அண்ணா வந்து அழுதுண்டு அண்ணாவுடைய அண்ணாவுக்கு அபிப்பிராயம் அவர் ஆஞ்சநேயர் கன்னியாகுமரியில் இருக்கணும்னு. அதனால குருஜி என்ன பண்ணார் தெரியுமோ இல்லையோ, அந்த ஆஞ்சநேயர் கன்னியாகுமரியில் இருக்க வேண்டியவர் கன்னியாகுமரியில் இல்லையா சென்னையில் வந்தாரும் இவர் கன்னியாகுமரி ஆஞ்சநேயரேன்னு தீர்மானம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணார். அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அண்ணா வந்தார். அண்ணா தான் வந்து ஆஞ்சநேயருக்கு கண்ணெல்லாம் திறந்து வச்சு இந்த கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணார். அப்பையும் அண்ணாவுடைய குருஜியோட இருக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் அடியனுக்கு கிடச்சிது. எதற்கு சொல்கிறேன், அசங்கல்பிதமேவே யதகஸ்மாத் பிரவர்த்ததே. அவள்லாம் சாதுக்கள் மகாத்மாக்கள். அவா சங்கல்பம் பண்ணி நம்ம நினைக்கிறோம், எந்த காரணமும் நமக்கு இல்லைன்னார் அண்ணா. எந்த நோக்கமும் இல்லை, ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணுறது தான் நோக்கம். எவ்வளவோ ஏற்பாடு பண்ணி நடக்க முடியாமல் நடக்கலையே, ஆஞ்சநேயர் இங்கே வந்துட்டாரே. அப்போ அதற்கு காரணம் என்னன்னா தெய்வ சங்கல்பம் வேறையா இருக்குது அப்படின்னு சொன்னார். தெய்வ சங்கல்பம்னா அதுதான் தெய்வம் திஷ்டம் பாகதேயம், அதுதான் விதின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னார். அப்படின்னு அண்ணா இந்த விதியை பற்றி அண்ணா இதை எடுத்து இந்த ஸ்லோகத்தை அண்ணா சொன்னார். ஸ்ரீ அண்ணா ஆரப்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம் அசங்கல்பிதமேவ. யாருமே நினச்சி பார்க்கல. ராமருக்கு பட்டாபிஷேகம் தான் அத்தனை பேரும் நினச்சா. கைகேயிய ராமருக்கு தான் பட்டாபிஷேகம்னு நினச்சா. ஆனால் அந்த கைகேயியோடைய எண்ணத்தில் மாறிட்டு பட்டாபிஷேகம் பரதனுக்கு பண்ணணும்னு. அது நடந்துதான் நடக்கலையாங்கிறது வேற விஷயம். ஆனால் ராமருக்கு பட்டாபிஷேகம் இப்போ இல்லைங்கிறது தான் அவ தீர்மானம் பண்ணியிருக்கா. நிவர்த்தயதி ஆரப்தம்
ஒன்று பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சு போயும் நின்றுத்து இதை இந்த சந்தர்ப்பத்தில் வந்திருக்கு, இதை தெரிஞ்சுக்க வேண்டாமாப்பா லக்ஷ்மணா, இதுதான் விதிப்பா அப்படின்னர். வியாஹதேப்யபிஷேகோ மே பரிதாபோ ந வித்யதே. அதனால லக்ஷ்மணா, நீ இவ்வளோ வருத்தப்படுறியே, நான் வருத்தப்படுவேங்கிறதுனால தானே நீ வருத்தப்படுற. பட்டாபிஷேகம் கிடையாது, நான் வருத்தமே படலை லக்ஷ்மணா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பட்டாபிஷேகம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனோ அதை காட்டிலும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. அதுதான் இவன் சொன்னான், அன்றடர்ந்த தாமரை வென்றதம்மா அப்படின்னா. தாமரைனா பிரகாசமாக இருக்கும், அப்போ மலர்ந்த தாமரையை காட்டிலும் ராமருடைய முகம் பிரகாசமாக இருந்துதான் பட்டாபிஷேகம் இல்லைன்னா அப்படின்னு சொன்னார். அதனால் நான் துக்கப்படலை லக்ஷ்மணா, ஏற்றுக்கோ, விதின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கோ அப்படின்னார். அதை மாத்திரம் சொல்லலை, உத்ருதம் மே ஸ்வயந்தோயம் விரதாதேசம் கரிஷ்யதி அப்படின்னார். வியாஹதேப்யபிஷேகோ மே பரிதாபோ ந வித்யதே, உத்ருதம் மே ஸ்வயந்தோயம் விரதாதேசம் கரிஷ்யதி. பட்டாபிஷேகம்னு சொல்லி எந்த குடத்தில் தீர்த்தத்தை எடுத்து வச்சிருக்காளோ, இந்த தீர்த்தத்தினால நான் வனவாச பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன் ராமா லக்ஷ்மணா அப்படின்னர். ஆஹா, கிடையாது, கைகேயி அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும் லக்ஷ்மணா அப்படின்னர். இது வரைக்கும் பிரகிருத்தியாக இருந்த வேற மாதிரி இருந்த கைகேயி மாறி போயிட்டா இல்லையா, இந்த ஜலத்தை இனிமேல் நான் தொடமாட்டேன், இது பட்டாபிஷேகத்துக்கான ஜலம், வேற ஜலத்தை நானே போய் கொண்டு வரேன். ஏன்னா ராஜாவுக்கு தான் இன்னொருத்தர் பணிவிடை செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. எப்போ நான் ராஜா கிடையாதுன்னு சொல்லிட்டா எனக்கு ஜலம் இன்னொருத்தர் கொண்டு வரக்கூடாது, நானே போய் ஜலத்தை கொண்டு வரேன்னு ராமரே போய் ஜலத்தை கொண்டு வந்தாராம். லக்ஷ்மணிடத்தில் காட்டுறார், அப்பா சந்தோஷத்தை வரவேற்கிறத கூட தாமதம் பண்ணலாம், துக்கத்தை வரவேற்கிறதுல தாமதம் பண்ணக்கூடாது, அதில் இன்னும் அதிக ஸ்ரத்தையை காட்டணும். பட்டாபிஷேகத்துக்கு தானா போய் ஜலம் கொண்டு வந்தார் ராமர். வனவாச பட்டாபிஷேகம் கிடையாது, ராஜ்ய பட்டாபிஷேகம் கிடையாதுன்னதுமே நானே போய் ஜலத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிற. அப்போ நெகட்டிவாக போகிறதுக்கு உற்சாகத்தை காட்டுறார் ராமர். தானே போய் ஜலத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறாராம். உத்ருதம் மே ஸ்வயந்தோயம் விரதாதேசம் கரிஷ்யதி. என்னவோ எங்கள் அம்மா சொல்லி தொலைச்சுட்டா நான் காட்டுக்கு போகிறதுக்கு ஜலத்தை கொண்டு வரேன், அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அது என்ன சொல்றாருன்னா, விரதாதேசம் கரிஷ்யதி, எங்க அப்பாவால் உபதேசம் பண்ணப்பட்ட விரதத்தை நான் அனுஷ்டானம் பண்றதுக்காக ஜலத்தை நானே எடுத்துன்னு வருவேன் லக்ஷ்மணா அப்படிங்கிற. ஏகாதசி விரதம் கேள்விப்பட்டிருக்கோம், சஷ்டி விரதம் கேள்விப்பட்டிருக்கோம், இது போல 14 வருஷம் விரதம், எங்க அம்மா கேட்ட வரம், எங்க அப்பா கொடுத்த விரதம், இதை நான் அனுஷ்டானம் பண்ண போறேன், அதுக்கு நானே ஜலத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிற. அப்போ அவருக்கு அது என்ன தோன்றது அப்படின்னா, அது விரதமாக தோணித்து. யாரோ என்னிடத்துல கேள்வி கேட்டா, ராமர் காட்டில் சந்தோஷமாக இருந்துன்னு இருக்கலாமே, அங்கேயே லவகுஷர்கள் இருந்து ஆனந்தமாக லவகுஷால் அங்கேயே பிறந்து அவளுக்கு சந்தோஷமாக இருக்கலாமேன்னு என்கிட்ட கேட்டா. சொல்ல முடியல, பேரை சொல்ல முடியல, பதில் எனக்கு அப்போ தெரியலை. ஆனால் இப்போ இங்கே என்ன தெரியறதுன்னா, விரதாதேசம் கரிஷ்யதி அப்படிங்கிறார். நான் விரதத்தில் இருக்க போறேன்னு ராமர் சங்கல்பிச்சுட்டு இருக்கார். 14 வருஷம் ஏகாதசி போல விரதம்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கார் ராமர். விரதா, இதே வார்த்தையை சீதை அடிபரட்டாம சொல்றா. ராமரும் சீதையும் பிளானே பண்ணிக்கல. ராமா நீ காட்டுக்கு வர வேண்டான்னு சொல்ல போறா சீதைட்ட. அப்ப சொல்றா, ராமா நான் 14 வருஷம் விரதம் இருந்து பிரம்மச்சரிய நியமத்தோட விரதம் இருந்து உன்னோட கூட வருவேன், நீ என்ன அழிச்சுன்னு போ அப்படிங்கிறா சீதை. பிளானே பண்ணிக்கல, ஆனா சீதை இதே வார்த்தையை சொல்றா. ராமரும் இதே வார்த்தையை சொல்றார், விரதாதேசம் கரிஷ்யதி, நான் விரதத்தை பண்ண போறேன்ப்பா அப்படிங்கிறார். அதனால நானே எனக்கு வனவாசத்துக்கு ஜலத்தை கொண்டு வரேன். ராஜ்யம் வா வனவாசோ மகோதயா. லக்ஷ்மணா கவலைப்படாத, ராஜ்ய பட்டாபிஷேகமாக தான் இருக்கட்டும், வனவாசமாக தான் இருக்கட்டும், ரெண்டும் எனக்கு சமம் அப்படி சொல்லலை. வனவாசோ மகோதயா அப்படின்னார். லக்ஷ்மணா எனக்கு ராஜ்யம் தேவலாமா வனவாசம் தேவலாமான்னா, வனவாசத்தை தான் நான் ரொம்ப பாக்கியம்னு நினைக்கிறேன், வனவாசம் தான் எனக்கு மிக ஒசத்திடா லக்ஷ்மணா அப்படின்னார். அதனால ந லக்ஷ்மணேஸ்மின் மம ராஜ்ய விக்னே மாதாய வீயஸ்ய அபிசங்கிதவ்யா தெய்வாபிபன்னா ந பிதா கதஞ்சித்
ஜானாசி தெய்வம் ஹி ததா பிரபாவம் ந லக்ஷ்மணேஸ்மின் மம ராஜ்ய விக்னே. இந்த ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு இடைஞ்சல் பண்ணிட்டான்னு நீ நினைக்காத, இடைஞ்சல்னே நினைக்காத. முதல்ல ராஜ்ய பட்டாபிஷேகம் இடைஞ்சல்னே நினைக்காதப்பா, வனவாசத்துக்கான ஏற்பாடுன்னு நினை. பாசிட்டிவ் அப்ரோச், இதை பாசிட்டிவாக நினை, நெகட்டிவை விட்டுடு. மாதாய வீயஸ்ய அபிஷங்கிதவ்யா, இதற்கு காரணம் சின்னம்மா கைகேயின்னு அம்மா மேலே தப்பாக நினைக்காத. தெய்வாபிபன்னா, இது தெய்வத்தினால ஏற்பட்டது. ராஜா தசரதனும் நினைக்கல, எங்கம்மா கைகேயும் நினைக்கல, கைகேயிக்கு யாரோ தூண்டி விட்டு செஞ்சான்னு நீ நினைக்காதப்பா, இதெல்லாம் தெய்வ சங்கல்பத்தினாலேயே நினைக்கிறது. ஜானாசி தெய்வம் ஹி ததா பிரபாவம், நான் நன்கு அறிவேன், இதெல்லாம் தெய்வ சங்கல்பம்னு நான் நன்று அறிவேன். முன்னாடியே தெரிஞ்சு கொடுத்தா அப்படின்னா, முன்னாடி தெரியலப்பா, இப்போதான் தெரிஞ்சுக்கிறேன். முன்னாடி நினைச்சது மாறி நடந்ததுன்னா தெய்வ சங்கல்பம்னு நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இதற்கு காரணம் கைகேயி கிடையாது, இதற்கு காரணம் கூனி கிடையாது, இதற்கு காரணம் எங்கள் அப்பா கிடையாது, இதற்கு காரணம் ஜனங்கள் கிடையாது, இதற்கு காரணம் தெய்வம்னு நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், நான் நன்கு அறிவேன் அப்படின்னு சொல்லி தெய்வவாதத்தை ரொம்ப ஆச்சரியமாக ராமர் லக்ஷ்மணனிடத்தில் பேசுகிறார். அப்படிங்கிற கதையோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். பகவானுடைய விதிவாதம், தர்க்கசாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விதிவாதம் கிடையாது இது, அந்த விதிவாதம் வேற. இது விதி அப்படின்னா எல்லாம் தலைவிதின்னு சொல்கிறோமே, அந்த விதி, அந்த விதி எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது புராணத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள். இந்த விதிவாதம் ரொம்ப ஆச்சரியமான விதிவாதம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் லாபம் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும், சுகம் ஏற்படும், துக்கம் ஏற்படும், வரவு ஏற்படும், செலவு ஏற்படும். இது அத்தனையிலையும் நாம் எப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவாவாளுடைய வாழ்க்கையில் தெரியும். அத்தனை விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சு வேறு மாதிரி நடந்ததுன்னா, ஆஹா இதுதான் தெய்வ சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம ஒரு க்ஷணத்துலையும் நினைச்சது நடந்துடுத்துனா தெய்வ சங்கல்பங்கிறத உணர முடியாது. நினைக்காத விஷயம் ஒன்று நடக்கச்சே தெய்வ சங்கல்பங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அதை ஏற்றுக்கணும், அதை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிற விதிவாதத்தை ரொம்ப அழகாக ராமர் லக்ஷ்மணருக்கு சொன்னார். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாம் சொன்னோம். ஹர ஹர நம பார்வதி பதையே. சத்குரு சுவாமினஹ வைதேஹி சகிதம் சுரத்னமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாதயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிः பரிவர்த்தம் ராமம் பஜே ஷ்யாமளம். ஹர ஹர நம பார்வதி பதையே. சத்குரு சுவாமினஹ. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.